பத்தி நான் பேச விரும்புறேன். ஸோ 2 கேரக்டரை பற்றி நான் பேச விரும்புகிறேன். என்னென்னா 2 கேரக்டர் அந்த குடும்பத்தை வந்து ஏசுப்பா எப்படி ஆசீர்வச்சாரு, எப்படி உயர்த்தினாருன்னு சொல்லிட்டு நம்மளோட லைஃப்பை கம்பேரிசனாக வச்சு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டர் எடுத்தோடனே ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் புரட்ட வேணாம், நானே சீக்கிரமாக படிச்சிடுறேன். கர்த்தர் நோவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஸோ ஏசுப்பா வந்து நோவை பார்த்து என்ன சொன்னார்னா, இந்த உலகத்துல ரொம்ப அக்கிரமம் பெருகி இருக்கு, அதனால ரொம்ப சீர்கேடு உள்ளதா இருக்குது, அதனால நீ என்னுடைய கண்கள்ல வந்து நீதிமானா பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசுப்பா வந்து நோவோட குடும்பத்தை வந்து செலக்ட் பண்ணி அவர் வந்து அந்த பேழைக்குள்ள பிரவேசிக்க வைக்கிறாரு. ஸோ ஏசுப்பா வந்து அந்த பேழையில வந்து எவ்வளோ அளவு இருக்கணும், எல்லாமே கரெக்டான மெஷர்மெண்ட்ஸோட ஏசுப்பா சொன்னார்ல. ஸோ நான் யோசிச்சு பார்த்தேன், அவங்க வந்து அந்த காலத்துல மழைன்றதை பார்த்துருக்கவே மாட்டாங்க. மழைனா எப்படி இருக்கும்னு தெரியாது, எங்கிருந்து வரணும்னு தெரியாது, ஜலம்னா என்னன்னு தெரியாது. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஏசுப்பா வந்து மழை வரப்போகுது, இந்த மாதிரி நான் உலகத்தை அழிக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நோவா தாத்தா, அவருக்கும் எவ்வளோ வயசு இருக்கு, ரொம்ப வயசானவர். ஸோ நம்ம யோசிச்சு பார்ப்போம், ஏசுப்பா வந்து நம்மகிட்ட பேசினா நீ வந்து ஒரு பெரிய பேழையை கட்டணும் அப்படின்னா அது எப்படி இருக்கும்னு கூட அவருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ ஆனால் அந்த மனுஷன் வந்து அவர் ஏசுப்பா சொன்ன உடனே அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கினாரு. ஸோ என்னால் இதே நம்மளா எடுத்துக்கினா, நான் வந்து எனக்கு பேச தெரியாது, எனக்கு மோசே சொன்ன மாதிரி திக்குவாயின்னு சொல்லுவோம், எனக்கு முன்னாடி பேசுறது தான் பயம்னு சொல்லுவோம். ஸோ இப்படிலாம் காரியங்கள் இருக்கும்போது நோவா வந்து அவர் எதையுமே பார்க்கல, ஏசப்பா சொல்றாரு நான் செய்யணும், அவ்வளவுதான், அது மட்டும் தான். ஸோ நம்ம இந்த ஊழியத்தில் இருக்கும் போது நமக்கு அந்த மாதிரி ஒரு கீழ்ப்படிதல் நமக்கு வேண்டியதா இருக்கு. ஏசப்பா எதை சொன்னாலும் அது நம்ம இது எப்படி நடக்க போகுது அதெல்லாம் நம்ம யோசிக்காம அவர் செய்து முடிப்பார், அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த மழை யாருமே பார்க்காத போது அவருக்கு இருந்த விசுவாசம். ஸோ நம்ம வந்து இப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு வயசான தாத்தா ஒரு பேழையை கட்டுறாரு அப்படின்னா சுற்றி இருக்கிறவங்க சும்மாவே எவ்வளோ பேசுவாங்க. ஸோ எவ்வளோ ஜனங்களுக்கு அவரை கிண்டல் அடிச்சிருப்பாங்க. ஸோ சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அவர் வந்து ஏசப்பாவோட வார்த்தையை நம்பினார். அவர் சொன்ன இத்தனைக்கும் அவரை பார்த்ததும் கிடையாது, அப்போ வந்து அவர் சொன்ன வார்த்தையை நம்பினார். அதே தான் நம்மளோட சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நம்ம எடுத்துக்கணும்னா, இப்போ நம்ம ஊழியத்தில் இருக்கிறதுனால ஸ்டேஜில் இருக்கணும், மைக் கொடுத்தாதான் பேசுவேன்றது இருக்கக்கூடாது. ஸோ என்ன சூழ்நிலையா இருந்தாலும் ஏசப்பா நடத்துவார். அந்த வார்த்தையை மட்டும் நம்பி அவர் வந்து என்ன கிண்டல் பண்ணாலும் என்ன கேலி கிண்டல் மத்தியிலையும் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றினார். ஸோ அந்த கீழ்ப்படிதல் நமக்கு வேண்டியதா இருக்கு. இன்னொன்று எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அவர் வந்து இப்போ நம்ம பேழையை உண்டாக்குறாரு, ஏசப்பா சொன்ன மாதிரி ஜோடான பறவைகள் அனிமல்ஸ் எல்லாத்தையும் வந்து உள்ள அனுப்புறாரு. ஸோ ஏசப்பா வந்து கரெக்டான நேரத்தில் அந்த கதவையும் மூடிட்டாரு. ஸோ அவருக்கு தெரியும் இவ்வளோ நாள் மழை பெய்ய போகுது அப்படின்ட்டு. ஸோ அந்த நேரம் முடிஞ்ச உடனேவே அவர் வந்து அவசரப்படல, முடிஞ்சிச்சா சாமி, இதே நம்மளா இருந்தா போனதுக்காக நம்ம ஜெபம் பண்றோம், ஏசப்பா எனக்கு நீங்க இதை செய்யுங்க அப்படின்ட்டு. ஸோ ஏசப்பா வெயிட் பண்ண சொல்றாரா, அவருடைய சமூகத்துல இருந்து எதுவும் பதில் வரலையா, நம்ம வந்து வெயிட் பண்றது கிடையாது. நம்மளோட குருவி மூலையை வச்சுன்னு நம்ம இப்படி பண்ணலாம், இந்த கிராஸ் கட் வழியா பண்ணா இதை நம்ம ரீச் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு நம்மளோட மூலையை வச்சு நம்ம அதை எப்படி ரீச் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ நோவா கதையில பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அந்த ஜலெல்லாம் முடிஞ்ச பிறகு அவர் வந்து அந்த மழை நினைச்சான்னு பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு காக்காவை அனுப்புறாரு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வெயிட் பண்றாரு, அது திரும்பியும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு திருப்பியும் வந்துருது. திருப்பியும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் புறாவை அனுப்புறாரு. திருப்பியும் அது வந்து ஒரு ஒளி வேலையை கொண்டு வந்து அதுவும் வந்து வெள்ளம் வத்தலை அப்படின்றதுக்காக திருப்பியும் கொஞ்ச நாள். ஸோ அந்த வெயிட்டிங் பீரியட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஆர் லைஃப். ஸோ நான் என்னோட வேலையில வந்து அந்த வெயிட்டிங் பீரியடை நான் ரொம்ப அனுபவிச்சேன். ஸோ அந்த நம்ம ஏசுப்பாவோட சமூகத்துல காத்திருக்கும் போது அவர் நம்மளை ரொம்ப உடைச்சு உருவாக்குவார். அந்த வெயிட்டிங் பீரியட்ன்றது எவ்வளோ நாள் நம்ம காத்திருக்கிறோமோ, வேத்துல ஒரு அழகான வசனம் இருக்கு, அவருடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்துக்கொண்டு எழும்புவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நோவா வந்து அதுக்கேற்ற மாதிரி ஏசப்பாவோட வார்த்தையை பிடிச்சு கொண்டு காத்திருந்தார். அதனால அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகள் எல்லாருமே வந்து காக்கப்பட்டார்கள். ஸோ நம்ம வந்து நோவோட வாழ்க்கையில நம்ம கத்துக்கிறது என்னன்னா, ஏசப்பா சொல்ற நம்ம என்ன சொல்றாரோ அதுக்கு வந்து நம்ம முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இது என்னால முடியாது அது என்னால முடியாதுன்னு சொல்லாம ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது கீழ்ப்படியணும்.
ஸோ நம்மளோட சுயநலமா நம்ம எதுவும் செய்யாதபடி, நம்மளோட சுய புத்தியின் மேல சாயாதபடி அவருடைய வார்த்தையின் மேல நம்ம சாஞ்சிருக்கும் போது அவர் வந்து கரெக்டான வழியில் நம்ம வந்து நடத்தி கொண்டு போவாரு. இன்னொன்று என்னன்னா, அவரை வந்து நம்ம கண்மூடித்தனமா நம்பணும். ஸோ நோவாக்கு எதுவுமே தெரியாது, இந்த பேழைக்குள்ள அனுப்பிட்டாரு, நம்ம உயிரோட வெளியே வருவோமா, எல்லாரையும் அழிக்கிறன்றாரு, நம்மளை மட்டும் விட்டுருவாரு. அவர் மனசுக்குள்ள எவ்வளோ கேள்விகள் வந்திருக்கலாம். ஸோ ஏசுப்பா ஒரு வார்த்தையை தரமா நமக்கு 1008 கேள்விகள் மனசுக்குள்ள வரலாம். நம்ம இதுக்கு மேல உயிர் தப்பி போவோமா, எல்லாரும் அழிஞ்சிட்டாங்களே, நம்ம மட்டும் காப்பாற்றப்படுவோமா அப்படின்ட்டு. ஆனா கடவுளை வந்து அவர் கண்மூடித்தனமா நம்பினாரு. அதே மாதிரி நம்மளும் வந்து நம்மளோட சூழ்நிலைகள், நம்மளை சுற்றி கடல் எவ்வளோ வேணா அலைகள் அலைமோதி கொண்டிருக்கலாம், ஆனாலும் நம்மளோட விசுவாசம் அவரை மாத்திரம் பற்றி இருக்கணும். இன்னொன்னு என்னன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது, கடைசியா வந்து அவர் வந்து பேழையிலேருந்து வெளியே வந்து அந்த ஜலம்லாம் முடிஞ்சிச்சு, அவங்க பிள்ளைகள் எல்லாம் வெளியே வந்த பிறகு அவர் வந்து ஒரு பலிப்பீடத்தை கட்டி கடவுளுக்கு வந்து நன்றி செலுத்துறாரு. ஸோ நம்ம வந்து இந்த காலங்களில் நம்ம பலிப்பீடெல்லாம் கட்ட முடியாது. நம்ம கிட்ட ஏசுப்பா எதிர்பார்க்குற விஷயம் என்னன்னா துதி பலிகள். ஸோ நம்மளோட துதி பலிகளை வந்து அதில் வந்து கடைசி அந்த வசனம் போட்டிருக்கோம். கர்த்தர் வந்து ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல வந்து, அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிப்பிடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகள் பலிப்பிடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். ஸோ ஏசுப்பாக்கு பிரியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம துதிக்கிறது தான். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அவரை துதிக்கிறோமோ, நம்ம சந்தோஷமா இருக்கும் போது துதிக்கிறது ஒரு விஷயமே கிடையாதுல. நம்மளோட சூழ்நிலைகள் துதிக்கிறதுக்கு நமக்கு வார்த்தைகளே வராது, கண்ணீர் மட்டும்தான் வரும். அந்த சூழ்நிலையிலையும் ஏசப்பா நம்மளோட துதியை எதிர்பார்க்கிறார். ஸோ அந்த துதி தான் வந்து அவருக்கு பிரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னும் ஒரே கேரக்டர் மட்டும் நான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிடுறேன். ஸோ செகண்ட் கேரக்டர் வந்து யோசேப்பு. யோசேப்பு பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆதியாகமம் 39 2ஆம் வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் யோசேப்போடு இருந்தான், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். ஸோ நமக்கு அந்த ஸ்டோரி எல்லாமே தெரியும். அவர் வந்து எப்படி அந்த நாட்டுக்கு வந்து ஒரு ஸ்லேவா விற்கப்பட்டார்கள் அவங்களோட சகோதரர்களால அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு எவ்வளோ கனவுகள் இருந்திருக்கும். ஆனாலும் வந்து அவரை வந்து ஒரு ஸ்லேவா விற்று போடும் போதும் அவருடைய வந்து தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டார். ஸோ அவர் வந்து அந்த கடைசி வரைக்கும் அவருடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டே இருப்பார். ஸோ நம்மளும் ஊழியத்தில் இருக்கிறவங்க நமக்கு நிறைய நேரங்கள் இப்போ வந்து அவர் வந்து கைதியா போறாரு ஒரு நாட்டுக்கு, அதுக்கப்புறம் அங்க போயும் நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கிறாரு. ஆனா ஏசுப்பாவோட கர்த்தர் யோசேப்போட இருந்தான், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அதுல எப்படி சொல்லியிருக்குன்னா, யோசேப்போட கூட கடவுள் இருந்தாருன்னு சொல்லிட்டு அந்த புறஜாதிங்களுக்கு கூட தெரியற அளவுக்கு அவனை வந்து உயர்த்தி வைத்தார் கடவுள். ஸோ நம்மளோட கிரியைகள் நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் ஒரு கிறிஸ்டியன்றது நான் என்னோட பேர்லயோ இல்ல அந்த மாதிரி ஒரு விஷயத்தினால நான் ஒரு கிறிஸ்டியன்றது அறியப்படாம என்னோட கிரியைகள் வந்து மற்றவங்களுக்கு பிரதிபலிக்கணும். நம்ம வந்து அவருக்கு உலகத்துக்கு முன்பாக வெளிச்சமாகவும் உப்பாகவும் இருக்கும்படியாக தான் கடவுள் விரும்புறாரு. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். இன்னுமா என்னன்னா, கர்த்தர் வந்து யோசேப்பை வந்து அதிகமா ஆசீர்வச்சார். ஸோ அவனுக்கு வந்து அந்த கனவை வந்து அர்த்தம் சொல்லுகிற அந்த ஞானத்தை கொடுத்தாரு. ஸோ அவர் அந்த தேவையில்லாத பழி ஒன்று வந்து அவர் மேலே விழுந்த போதிலும் அவர் வந்து அந்த ஏசப்பாவோட நாமத்தை வந்து எந்த விதத்திலும் தூஷிக்கவே இல்லை. ஸோ கடைசி வரைக்கும் அவர் நின்னாரு. நான் அதுதான் யோசிச்சேன். அவர் வந்து அந்த அதுக்கப்புறம் தான் ஒரு பார்வோனோட அந்த அர்த்தம் சொல்லி தான் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உயர்வார்ல. அப்போ நான் யோசிச்சேன், அவர் நினைச்சிருக்கலாம், ஏசப்பா நான் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறேன், உலகத்தார் மாதிரி நான் வந்து சினிமா பார்க்கலையே இல்ல டிவி பார்க்கலையே, நான் உங்களுக்காக தானே வரேன், எனக்கு ஏன் அந்த பாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். ஆனா வந்து கடவுள் வந்து அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் வெட்கப்படுத்துவதே கிடையாது. அது வந்து நம்ம யோசேப்போட லைஃப்ல கடைசியா அந்த பஞ்ச காலத்திலயும் யார் விட்டுறாங்களோ அந்த சகோதரர்கள் முன்னாடியும் அந்த யாக்கோபு முன்னாடியும் தான் வந்து ஏசப்பா வந்து அவனுடைய வாழ்க்கையை உயர்த்தி வைத்தார். ஸோ நம்மளும் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இவ்வளோ நாள் நான் பரிசுத்தமா இருக்கிறேனே, இவ்வளோ நாள் நான் ஓடுறேனே ஏசப்பாக்காக, எனக்கு ஒரு ஆதாயமே இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா கடவுள் வந்து அவருக்காக நம்ம ஓடும் போது, அவருக்காக நம்ம நிற்கும் போது ஒருபோதும் நம்மளை வெட்கப்படுத்துகிற தேவனே கிடையாது. ஸோ இந்த காரியங்களை வந்து நம்ம யோசேப்பு கிட்ட இருந்து கத்துக்கொள்ளும். அவருடைய பரிசுத்தத்தையும் அவருடைய பேஷன்ஸ், அந்த எவ்வளோ காத்திருந்தார். ஸோ 2 கேரக்டர்லையுமே பார்க்கறது அந்த காத்திருப்பு. ஸோ அவ்வளோ வருஷமும் அவர் மேலே தேவையில்லாத பழி விழுந்தாலும், எவ்வளோ கஷ்டத்தை அந்த சிறைச்சாலையில் இருக்கும் போதும் ஒரு நேரமும் அவர் வந்து தூஷிக்காம ஏசுப்பாவை மற்றும் மகிமைப்படுத்தினாரு. ஸோ நம்மளுடைய கடமைகளை நம்ம கரெக்டாக செய்யும் போது கடவுள் வந்து நம்மளை ஆட்டோமேட்டிக்காக உயர்த்துகிற தேவனாக இருக்கிறாரு. ஸோ இந்த 2 கேரக்டர்ஸையும் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம டெய்லியும் அப்ளை பண்ணி இன்னும் நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நான் வந்து ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் மட்டும் ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி, யார் டக்குன்னு சொல்றீங்களோ அவங்களுக்கு நான் ஒரு சின்ன கிஃப்ட் வச்சிருக்கேன். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், பட் யார் ஃபர்ஸ்ட் சொல்றாங்களோ அவங்களுக்கு நான் அதுக்கு தரேன். ஸோ எந்த மரத்தினால் நோவா தாத்தாவை வந்து பேழையை செய்ய சொன்னார் ஏசப்பா?
அந்த அக்கா கரெக்டா கொப்பேரி இல்ல, கொப்பேர் மரம். மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் எத்தனை முழம் ஜலம் பெருகிற்று? மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் எத்தனை முழம் ஜலம் பெருகிற்று? 15. யார் சொன்னார்? கரெக்ட், 15. எத்தனை நாட்களுக்கு பிறகு ஜலம் வடிந்தது? இந்த அக்கா தான் எனக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு போறாங்க. 150. லாஸ்ட் கொஸ்டின். யோசேப்பு கண்ட 2 சொப்பனங்கள் என்ன? ஃபர்ஸ்ட் கண்ட 2 சொப்பனங்கள். இருங்க, அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, 1 கதிர்கள் கீழே விடு. வெரி குட். ஓகே, இது எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா நம்ம சடனா அதை கேட்கும் போது நமக்கு அது ரெஃப்ரெஷ் ஆகி வரமாட்டேங்குது. ஸோ இந்த ஒரு சத்தியத்தை ஏசுப்பா நமக்கு இன்னைக்கு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். கடைசியா ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம வந்து அவருடைய சமூகத்துல அர்ப்பணிப்போட கூட நம்ம முடிக்கலாம். 2 நிமிஷம் நம்ம கண்களை மூடி. எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரம தகப்பனே, ஏசப்பா, நாங்கள் கேட்ட ஒவ்வொரு சத்தியத்தின் படியாய் தகப்பனே, அப்பா, இந்த நேரத்திலையும் ஆண்டவரே நோவாவை போல சுவாமி, அப்பா, எங்களுக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுங்க தகப்பனே. அப்பா, யோசேப்பை போல சுவாமி எங்களுக்கு பரிசுத்தத்தை நீர் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த தகப்பனே, அப்பா, அந்த அக்கிரமமுள்ள பாவம் நிறைந்த உலகத்துல நாங்க இருக்கும் போதும் தகப்பனே, நீங்க எங்களோட கூட இருந்து சுவாமி ஏசப்பா எங்களை நீர் நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் தகப்பனே. நாங்க ஒவ்வொரு நாளும் சுவாமி அப்பா எங்களுடைய கண்கள்ல சிந்தையில ஒவ்வொன்றுத்திலயும் நாங்க பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலயும் சுவாமி எங்களை நாங்க தரை மட்டும் தாழ்த்துக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்களை நம்பி கொடுத்த இந்த ஊழியத்தை தகப்பனே ஏசப்பா சுவாமி ஒன்னுத்துக்கு உதவாத எங்களை தகப்பனே அப்பா இம்மட்டும் பயன்படுத்தி வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலயும் நம்ம ஒவ்வொருத்தரும் ஏசப்பாட்டு அந்த 2 வரியை மட்டும் பாடி நம்ம இந்த மெசேஜை முடிப்போம். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தே